விராஜும் மலிஷ்காவும் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கவே இல்லை. ஆனா லக்ஷ்மி விராஜை ஒத்துக்க வச்சிட்டா. நான் மலிஷ்காவுக்கு புரிய வச்சேன். லெட்ஸ் ஹோப் அவளும் சம்மதிச்சா நல்லது. அவ சம்மதிக்க மாட்டா. அப்படின்னா லக்ஷ்மி தான் அவகிட்டயே பேசி பார்க்கணும். அண்ட் ஐ கேரண்டி லக்ஷ்மி அவகிட்ட பேசினா போதும். விராஜை பத்தி இவ்வளவு சம்மதிச்சிருவா. லக்ஷ்மிக்கும் நம்பிக்கை இருக்கு, இந்த ஜோடி நல்லா இருக்கும். ஓ, லக்ஷ்மிக்கு நம்பிக்கை இருக்கா? நான் சொன்ன லக்ஷ்மிக்கும் நம்பிக்கை இருக்கு. வாட்? கொஞ்சம் சிரியே. உன் பொண்ணை பத்தி தானே பேசுறேன். தேங்க் காட். அபி இந்த அளவுக்கு புரிய வச்சதுனால மலிஷ்கா இப்போதைக்கு ஓகேன்னு சொல்லியிருக்கா. ஆனா எனக்கு அவளை நல்லா தெரியும். எண்ட்ல அவ நோன்னு தான் சொல்ல போறா. எல்லார் முன்னாடியும் வந்து அவ கல்யாணத்துக்கு நோன்னு தான் சொல்ல போறா. சிரிக்க மாட்டியா? அப்படின்னா உனக்கு இதுல சம்மதம் இல்லைன்னு தெரியுது. உனக்கு எதுவும் தெரியாதா? அவ ரிஷிய லவ் பண்றா. லக்ஷ்மியோட புருஷனை. நல்லது நடக்கணும்னா மலிஷ்கா ரிஷிய மறக்கணும். ஏன்னா ரிஷி மறுபடியும் அவளோட லைஃப்ல வரப்போறது இல்ல. இதை யார் சொன்னது? நான் சொல்றேன். நீ என்னுடைய வாழ்க்கையை பாழாக்கி விட்டுட்ட. இப்ப அவ வாழ்க்கை பாழாகிறத பார்க்க போறியா? எனக்கும் மலிஷ்காக்கும் இருக்கிற வித்தியாசம் இதான். அவ என்ன விரும்புறாளோ அதை அடைஞ்சே தீர்வா. ஒரு வித்தியாசமும் இல்ல, சிமிலாரிட்டி இருக்கு. உன்னுடைய குணத்தை தான் நீ உன் மகளுக்கு கொடுத்திருக்க. உன்னோட வாழ்க்கையை நான் பாழாக்கல, நீ பாழாக்கிக்கிட்ட. என்னுடைய வாழ்க்கையை உன் பிடியில வச்சுக்க பார்த்த, அது எனக்கு பிடிக்கல, கிளம்பி போயிட்டேன். அதே தான் மலிஷ்கா ரிஷி கூட பண்றதையும் பாக்குறேன். தேங்க் காட் ரிஷி லைஃப்ல லக்ஷ்மி வந்துட்டா. அவ சந்தோஷமா இருக்கட்டும். நீ எல்லாம் ஒரு அப்பனா? உன் பொண்ணுக்கு கெடுதல் நினைக்கிறியே, அவளை கண்டபடி பேசுற. இத நான் சொல்றதா இருந்தேன். ஹானஸ்ட்லி சொல்லவா, மலிஷ்காவும் ரிஷியும் ஒருத்தர் லவ் பண்றது எனக்கு தெரிஞ்சதும் நான் கடவுள்கிட்டயே வேண்டினேன். ரிஷியும் மலிஷ்காவும் ஒன்னா மாட்டணும்னு விரும்பினேன். ஏன்னா உண்மை எல்லாருக்கும் தெரியணும். ஒரு ஜோடியாவது நிலைச்சு இருக்கட்டும். அது ரிஷி மலிஷ்காவா இருக்கலாம், இல்ல ரிஷி லட்சுமியா இருக்கலாம். லைஃப்ல அவங்களாவது முன்னேறி போகட்டும். எப்ப நான் லக்ஷ்மியை மீட் பண்ணணும், அவ கூட கொஞ்ச நேரம் பேசும்போதே நான் உணர்ந்தேன், லக்ஷ்மி ரொம்ப நல்ல பொண்ணு. நானும் கடவுள்கிட்ட வேண்டினேன், லக்ஷ்மி நல்லவளா இருக்கிறதுனால அவளுக்கு எந்த கெடுதலும் நடக்க கூடாதுன்னு. அதனாலதான் சொல்றேன், மலிஷ்கா தன்னுடைய லைஃபை விராஜ் கூட யோசிச்சா நல்லா இருக்கும். அப்பதான் லக்ஷ்மி ரிஷி கூட நிம்மதியா வாழ்வா. பேசுறத முடிச்சிட்டியா இல்ல இன்னும் பாக்கி இருக்கா? விராஜோடைய தாத்தா பக்கத்திலேயே இருந்திருக்கணும். அப்பதான் மலிஷ்கா சரியான பதில் சொல்லுவா. உன் கூட அவ இருந்தான்னா கடவுளே, எல்லாருக்கும் நல்ல வழியை காட்டு. அப்பதான் எல்லாருக்கும் ஒரு நல்ல வழி பிறக்கும். நீ என்கிட்ட எதுக்காக சொல்லல ரிஷி? You know what? இது ரொம்ப நல்லது. நீ நேர்லயே பார்த்து தெரிஞ்சுக்கிட்டாலே இது ரொம்பவே நல்லது. என்ன நாங்க லக்ஷ்மி, ஐ எம் ரியலி சாரி. நான் உன்கிட்ட எல்லாத்தையும் சொல்லலாம் தான் நினைச்சேன். உன்னோட நம்பிக்கையை நான் இழக்க விரும்பல. உன்கிட்ட இருந்து எதையும் மறைக்க எனக்கு விருப்பம் இல்ல. ஆனா ஒரு நிமிஷம். நீ வந்து அவளுக்கு புரிய வச்சுட்டு தானே இருந்த. அப்படி இருக்கும்போது இதுல மறைக்கிறதுக்கு என்ன இருக்கு? உங்க ரெண்டு பேருக்கும் என்ன ஆச்சு? நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். ஏன் டென்ஷன் ஆகுறீங்க? உனக்கு இந்த கல்யாணம் பிடிச்சிருக்குங்கிறது எனக்கு சந்தோஷம் தானே. நிஜமாதான். உனக்கு தெரியுமா மலிஷ்கா, இவன் வெளியே என் மேல பயங்கரமா கோவப்பட்டான். ஏன்னா உன்னையும் விராஜையும் நினைச்சு நான் சந்தோஷப்பட்டேன். ஆனா இப்போ என்ன என்ன இப்போவும் என்ன நீ முட்டாளாக்கலான்னு பாக்குறியா? நான் எல்லாத்தையும் கேட்டுட்டேன். என்ன கேட்ட? ஒரு நிமிஷம் இரு. அந்த தாத்தா கல்யாண அறிவிப்பை வெளியிட்டாரு. இங்க மலிஷ்காவும் சந்தோஷமா இருக்கா. அப்போ இங்க என்ன நடக்குதுன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது. என்ன நடக்குது? நீ இப்ப கூட என்ன கிண்டல் பண்றியா ரிஷி? அதோட நீ உன்னோட சந்தோஷத்தை ரிஷி கிட்ட தனியா காட்ட வேண்டிய அவசியம் இல்ல. நீ என் கூட வா. நீ என்ன பண்ணிட்டு இருக்க? லக்ஷ்மி நீ என்ன பண்ற? முதல்ல நீ என் கூட வா. லக்ஷ்மி நீ என்ன பண்ற? லக்ஷ்மி என்ன கொஞ்சம் விடு. லக்ஷ்மி what you doing? அட என்ன நியூஸ் லக்ஷ்மி? என்ன நியூஸா? மலிஷ்கா கிட்டே கேளு. அதனால தான் நான் இவளை கூட்டிட்டு வந்தேன். நீ கேளு. மலிஷ்கா, உன்னுடைய பதில் என்னன்னு நீயே சொல்லிட. நான் உன்கிட்ட சொன்ன விஷயத்த நீ தாத்தா கிட்ட சொன்னல்ல? ஹே, நீ விராஜ் கிட்ட சொல்லலையா? நீ ரிஷி கிட்ட உள்ள சொல்லிட்டு இருந்தியே, அது இங்க எல்லார்கிட்டயும் சொல்லு.
அட எதுக்கு இந்த சஸ்பென்ஸ்? எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்துரும். இல்ல அதெல்லாம் இல்ல, நானே சொல்லிடுறேன். ஆ, அது வந்து என்ன விஷயம்னா, மலிஷ்காக்கு இந்த சம்பந்தம் பிடிச்சிருக்கு. அவ கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிட்டா. என்ன சொல்றீங்க? மலிஷ்கா சொல்லிட்டாளா? ஏப்பா வாழ்த்துக்கள்ப்பா. ப்ரமோஷன் ஆயிடுச்சு. வாழ்க்கையில நீ முன்னேறிட்ட. நீ பார்ட்னர்ல இருந்து இப்ப சம்பந்தி ஆயிட்ட. டேய், என்னடா நீ அங்கேயே நிக்கிற? வாடா கிட்ட வா. இன்னைக்கு வாழ்க்கையில ஒரு நல்ல சந்தோஷத்தை கொடுத்திருக்க. கங்க்ராட்ஸ் கண்ணா, ஐ எம் சோ ஹாப்பி ஃபார் யூ. ரிஷியும் மலிஷ்காவும் பேசிட்டு இருந்ததை கேட்டு நான் ரொம்பவே சந்தோஷப்பட்டேன். மலிஷ்காவே சொன்னா அவளுக்கு இந்த கல்யாணம் பிடிச்சிருக்கா. அதுதானே மலிஷ்கா? சரி சரி, இப்ப இந்த சந்தோஷத்தை நான் அப்படியே பர்மனண்டா கேடுறேன். ஆமாப்பா, எல்லாரும் கேட்டுக்கோங்க. இன்னிலிருந்து ஒரு நாளைக்கு அப்புறம், அதாவது நாளான்னைக்கு விராஜுக்கும் மலிஷ்காவுக்கும் ப்ரீ வெட்டிங் நடக்க போகுது. நீங்க எல்லாரும் இன்னைக்கு வந்த மாதிரி அன்னைக்கு வரணும். என் பேரனுடைய ப்ரீ வெட்டிங் செரிமனிக்கு வரணும். ஒரு நிமிஷம். ரிஷி ரிஷி ரிஷி, இவனுக்கு என்னதான் ஆச்சு? இவனுக்கு என்னமோ நடந்திருக்கு, ஆனா கேட்டா சொல்ல மாட்டேங்கிறான். சுதீப் அண்ணா, ஒரு நிமிஷம். சொல்லுங்க அண்ணி. அம்மாவும் அப்பாவும் வந்தாச்சா? வந்துட்டாங்க. அப்புறம் நீங்க சொன்ன மாதிரியே எல்லாத்தையும் நான் அவங்களுக்கு கொடுத்துட்டேன். ரொம்ப நல்லது, தேங்க்யூ. உங்களுக்கு தான் நன்றி சொல்லணும் அண்ணி. நல்ல வேளை நீங்க ஃபோன் பண்ணி சொன்னீங்க. எல்லாருமே மறந்துட்டாங்க. நீல மேடம் கூட மருந்து கொடுக்க மறந்துட்டாங்க. நீங்க சரியான நேரத்துக்கு ஃபோன் பண்ணி சொன்னீங்களா? நானும் சாருக்கு மருந்து கொடுத்துட்டேன். நீங்க கொடுத்துட்டீங்கல்ல, அதுக்காக தான் தேங்க்யூ சொன்னேன். நீங்களும் போய் படுத்துக்கோங்க. குட் நைட். குட் நைட். ஆயுஷ், தேங்க்ஸ். உன் தேங்க்ஸ் எல்லாம் எனக்கு போதும். வீடு வந்துருச்சுல, கிளம்பு கிளம்பு. லக்ஷ்மி ஃபோன் பண்றாங்க. லக்ஷ்மி அண்ணி. ஷாலு மாமி, இந்த வேலையெல்லாம் வேண்டாம். ஹலோ லக்ஷ்மி, வாட்ஸ்அப். ஆயுஷ் ஷாலுவை வீட்ல விட்டுட்டலையா? கொண்டு வந்து விட்டேன். இதோ உள்ள போயிட்டு இருக்கா. நானும் கிளம்பிடுவேன். சரி, நல்ல விஷயம். ஆயுஷ், இங்க பாரு, கொஞ்சம் கவனமா வா. ரோட்ல கொஞ்சம் ஜாக்கிரதையா வண்டி ஓட்டிட்டு வா. ஏன்னா எல்லாரும் ரொம்ப ஃபாஸ்டா வண்டி ஓட்டிட்டு இருக்காங்க. அதனால நீ மெதுவா ஜாக்கிரதையா வா. ஆயுஷ், நான் பேசுறது கேக்குதா? லக்ஷ்மி, தேங்க்யூ. ஆக்கா, நான் வீட்டுக்கு வந்துட்டேன். நீ கவலைப்படாத. நான் எதுக்கு கவலைப்படணும்? அதான் கூட ஆயுஷ் இருக்கான்ல. சரி சரிக்கா, நான் உள்ள போறேன். லேட் ஆகுது. ரொம்ப லேட் ஆயிடுச்சு. நீ பத்திரமா இரு. ரெஸ்ட் எடு. குட் நைட். அப்புறம் பானிக்கு நீ கேட்டதா அவகிட்ட சொல்லிடுறேன். சரியா? சரி, பாய். தேங்க்யூ. யா, உன்கிட்ட ஒண்ணு கேட்கவா? கேளு. நீ நல்லா இருக்கல்ல? ஆமா, ஏன்? இல்ல, சும்மா தான் கேட்டேன். நீ கொஞ்சம் எமோஷனல் ஆயிட்ட. அதிகமா எல்லாம் இல்ல, இவ்வளோண்டு. ஷாலு, ஐ அம் வெரி லக்கி. ஏன்னா லக்ஷ்மி எங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க. அவங்க எனக்கு அண்ணியா வந்திருக்காங்க. அவங்க எல்லாமாவும் இருக்காங்க. அம்மா, அக்கா, ஃப்ரெண்ட். உனக்கு தெரியுமா, எங்க அம்மா கூட எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டது கிடையாது. லைக், எங்க இருக்க ஆயுஷ், என்ன பண்ற, கவனமா வண்டி ஓட்டு, ஃபாஸ்டா வண்டி ஓட்டாத. லக்ஷ்மி இது எல்லாம் சொன்னாங்க. அவங்க எனக்கு அண்ணி மட்டும் இல்ல, ஒரு அம்மா மாதிரி தான். இங்க இருந்து பேசுவாங்க. இந்த எந்த அளவுக்கு ஒரு பாசமா. இது எதுக்கு? இந்த இது அது ஒண்ணும் இல்ல. சில நேரங்கள்ல உன்னை பிடிக்கும். கியூட் பாய் டைப்ஸ். என்னை கண்டதும் சில சமயம் எனக்கும் உன்னை பிடிக்கும். குட் கேர்லா இருப்பல்ல. நல்ல காம்ப்ளிமெண்ட் கொடுத்திருக்கேன்ல, தேங்க்ஸ் சொல்லு. நீ சொன்னியா?
புன்னகைக்குள்ளே ஒளிந்து கொள்வேன். Thank you. வரவே இல்லை உறக்கம் அதற்கும் இல்லை. மலிஷ்கா வெயிட், ஸ்லோ டவுன் மலிஷ்கா. மலிஷ்கா கொஞ்சம் என்ன பாரு. மாம், எனக்கு யார்கிட்டயும் பேச விருப்பம் இல்ல. ஐ நீட் மை டைம். அது இல்லம்மா. மாம் ப்ளீஸ், நீங்களாவது என்ன புரிஞ்சுக்கோங்களேன். நான் ஒத்துக்கிறேன். நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க தயாரா இருக்கேன். இப்பவே, இந்த நிமிஷமே. லக்ஷ்மி, நீ என்னெல்லாம் கேட்டியோ அது வந்து இது நடக்குதுன்னு எனக்கு தெரியும். ரிஷி, உன்கிட்ட நான் இதை எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்ல. நம்பிக்கையை பத்தி நீ பேசுவ, ஆனா இப்படி நடந்துக்கிற. என்ன முட்டாளாக்குறதுல உனக்கு சந்தோஷமா? லக்ஷ்மி, I'm really sorry. நான் உன்கிட்ட எல்லாத்தையும் சொல்லணும்னு தான் நினைச்சேன். உன்னோட நம்பிக்கையை நான் இழக்க விரும்புகிறேன். ஹேய் என்ன தூங்குறியா? மலிஷ்கா, நீ நல்லா இருக்கல்ல? ஏன் இல்ல, நீ இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கால் பண்ணி கேட்டதே இல்லையே. இது கமெண்டா காம்ப்ளிமெண்டா? ஃபேக்ட். சரி, என்னாச்சுன்னு சொல்லு. என் கூட நடந்தது உன் கூடயும் நடந்திருக்கு. அதுவும் சீக்கிரமா நடந்திருக்கு. அதான் என்னால எதையும் உன்கிட்ட சொல்ல முடியல. என்ன? நான் சொல்ல வந்தது ஒண்ணுதான். நான் கல்யாணத்துக்கு ரெடியா இருக்கேன். பட் இது எனக்கு ஏற்கனவே தெரியுமே. லக்ஷ்மி சொன்னாங்களே. லக்ஷ்மி பேரை இங்க எடுக்காத. லிசன், ஐ மீன், என்னுடைய சந்தோஷம் நான் தான் எல்லார்கிட்டயும் தெரிவிச்சிருக்கணும். அண்ட் இட் வாஸ் மை சான்ஸ். அத அவ திருடி எல்லார்கிட்டயும் அவ சொல்லிட்டா. ஏன்னா நீ எதுவுமே பேசவே இல்லையே. சரி, எனிவேஸ் விட்டுதல்ல. நோ, நான் விட மாட்டேன். ஐ மீன், இது என்னுடைய சந்தோஷம். நான் தான் முதல்ல சந்தோஷப்பட்டிருக்கணும். ஆனா அந்த நியூஸ் அவ சொல்லிட்டா. நான் எப்படி சந்தோஷப்படுவேன்? மலிஷ்கா, உனக்கு ஒன்னும் ஆகலையே. நீ ரொம்ப டிஃபரெண்டா பேசுறியே, அதான் கேட்டேன். ரியலி? பை தி வே, லக்ஷ்மி தான் சொன்னாங்க நான் வந்து ரிஷிக்கு தேங்க்ஸ் சொல்லணுமா. ஏன்னா அவன் தான் உன்னை சம்மதிக்க வச்சிருக்கான். லுக், இது அவ எப்படி சொன்னான்னு எனக்கு தெரியாது. ஆனா சொன்னது என்னவோ உண்மைதான். நான் ரிஷிக்காக தான் இந்த கல்யாணத்தை ஒத்துக்கிட்டேன். நான் லக்ஷ்மிக்காக ஒத்துக்கிட்டேன். ஸ்ட்ரேஞ்சர் இருக்குல்ல, முதல்லயே நாம இந்த ரிலேஷன்ஷிப்புக்கு நோன்னு சொல்லிருக்கவே கூடாது. சரி விடு, நடக்கட்டும். சரி, அதெல்லாம் விடு. நான் கொஞ்சம் டயர்ட் ஆயிட்டேன். சோ இப்போ கொஞ்சம் படுத்து தூங்க போறேன். நான் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன். இத சொல்ல தான் கால் பண்ணேன். வெல், ஒரு வாட்டிலாம் இல்ல, போன்லயே செகண்ட் டைமும் சொல்லிட்டேன். தேங்க் யூ. குட் நைட். குட் நைட். ரிஷி, கால் பண்ணி பார்க்கறேன். மலிஷ்காவுக்கு கால் போக மாட்டேங்குது. நேத்து தான் அவளை பிளாக் பண்ணேன். பிளாக் பண்ணதெல்லாம் இப்ப அவளுக்கு நான் கால் பண்ணவே முடியாது. என்ன காரியம் பண்ணிட்டு எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கேன். இல்ல, அவளும் என் மேல ரொம்ப பயங்கர அப்செட்ல இருப்பா. ஆனா அவகிட்ட பேசிதான் ஆகணும். என்ன பண்றது? கிரண் ஆண்டி கால் பண்றேன். ரிஷி, போனை கட் பண்ணிட்டாங்க. அப்ப கிரண் ஆண்டியோட போன் மலிஷ்கா கிட்ட தான் இருக்கும். நான் தான் மலிஷ்கா கிட்ட சொன்னேன், லக்ஷ்மியோட உறவை முடிச்சுக்கிறேன்னு சொன்னேன். ஆனா லக்ஷ்மி முன்னாடி வரும்போது என்னால எதுவும் பேச கூட முடியல. இன்ஃபேக்ட் எல்லாத்தையும் நான் மறைக்கிறேன். என்ன பண்றது? மலிஷ்கா கிட்ட நான் கண்டிப்பா பேசி ஆகணும். ரிஷி, தூங்கிட்டியா? தூங்கிட்டேனா? இருக்கட்டும். கரெக்டா, இவ அப்படியே நினைச்சுக்கிட்டோம். இல்லைன்னா நான் ஏன் அப்செட்டா இருக்கேன்னு கேட்பா. ஏற்கனவே நான் நிறைய போய் சொல்லிட்டேன். இதுக்கு மேலேயே முடியாது. நான் ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன். பாவம், இவன் ரொம்பவே டயர்டா இருக்கான். ஷூவை கூட கழட்டல பாரு. தூங்கும்போது இவனுக்கு தொந்தரவா இருக்கும். உடனே நீ ரொம்ப அலட்டிக்காதன.
உன்னோட ஷூவை கலட்டுறதுல எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்காது. அது நீ வந்து டயர்டா இருக்க, அதோட நல்லா தூங்குற. அடுத்த வாட்டி நீயே பண்ணிக்க. என்ன 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 பண்ற நீ? சாரி, நீ தூங்கிட்டேன்னு நான் நினைச்சேன். அதான். இல்ல, நான் இன்னும் தூங்கல. சும்மா கண்ணை மூடிட்டு இருந்தேன், அவ்வளவுதான். அட, நீ தூங்கிட்டேன்னு நான் நினைச்சேன். ஷூவோட பெட்ல தூங்க கூடாதுல, அதனாலதான். லக்ஷ்மி, ப்ளீஸ், நீ இந்த அளவுக்கு என்ன கேர் பண்ணாத. அப்ப நீ உன்னை ஒழுங்கா பாத்துக்கோயே. எல்லாரையும் பாத்துக்கிறது என்னுடைய பழக்கம். எனக்கு அது பிடிச்சிருக்கு. இது மட்டுமே லைஃப் கிடையாது லக்ஷ்மி. அது நீ இல்ல, நான் டிசைட் பண்ணிக்கிறேன். அப்புறம் இன்னொரு விஷயம், நீ என்னோட புருஷன், நான் தான் உன்னை பாத்துக்கணும். அதுல உனக்கு என்ன பிரச்சனை? என்ன யாராவது குத்தி பேசினாங்கன்னா எனக்கு பிடிக்காது. நீயும் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட் டைம் எனக்கும் என் புருஷனுக்கும் நடுவுல வராது, புரியுதா? பின்னவா என்னோட புருஷன், நான் எப்படி வேணாலும் பாத்துப்பேன். நான் எவ்வளவு வேணாலும் நெருங்கிக்கலாம், எவ்வளவு வேணாலும் அன்பு செலுத்திக்கலாம். ரிஷி, நான் சொன்னது அவன் காதுல விழலையே. ரிஷி, கண்டிப்பா அவனுக்கு கேட்டிருக்காது. கடவுளே, ரொம்ப நன்றி. ஆனா எனக்கு என்னோட புருஷனை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவரை நான் ரொம்ப லவ் பண்றேன். இங்க பாரு, கிச்சன்ல என்னெல்லாம் இருக்கோ எல்லாத்தையும் கொண்டு வந்துரு. நான் எல்லாத்தையும் சாப்பிடணும். இப்பதானே பார்ட்டில இருந்து வரீங்க, திரும்பவும் சாப்பிடுவீங்களா? உனக்கு எதுவும் பிரச்சனையா? இல்ல இல்ல, நான் சாப்பிடுவேன். முதல்ல உன்னை பாரு, தோ தொப்பைய குறை. அதோட இத போட்டுட்டு போ. நீ ரொம்ப அழகா இருக்க. போ, அப்படியே டான்ஸ் ஆடிட்டே போ. Thank you, அண்ணா. இப்படி ஆடிட்டே போ. போ, போ. ஆடு 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 சுதீப், ஆடு. ஐயோ, இந்த விஷயத்தை நான் யார்கிட்ட சொல்றது? மாமாதான். மாமா, மேல போய் சொல்லுகிறேன். ஐயோ, மாமா தூங்குறாரு. இது எவ்வளவு பெரிய நியூஸ். மனிஷ்கா ரிஷிப்ரோட லைஃப்ல இருந்து விலகி போயிட்டா. அது தெரியாம இவரு இங்க தூங்கிட்டு இருக்காரு. வெயிட் பண்ணிருக்க வேண்டாம். இவர்கிட்ட சொல்லாம இருக்க முடியாது. ஏன்னா சொல்லாம எனக்கு தூக்கமும் வராது. இவரை எழுப்ப வேண்டியதுதான். அதான் கரெக்ட். மாமா, மாமா எழுந்துருங்க. மாமா. என்னங்க? என்னாச்சு? யாரோ இருக்காங்க. என்ன சொல்ற? நம்ம ரூம்ல யாரோ இருக்காங்க. எங்க? அது எனக்கு தெரிஞ்ச நான் ஏன் உங்ககிட்ட இப்படி சொல்லிட்டு இருக்க போறேன்? ஓ, பட் யாரா இருப்பா? அதத்தான் பார்க்கணும். நம்ம ரூம்குள்ள யார் வந்திருப்பாங்க? நீலம், நம்ம ரூமுக்கு யார் வர முடியும்? கீழே தான் செக்யூரிட்டி இருக்கு. மெதுவா சொல்லுங்க, ஏன் கத்துறீங்க? நானா? நான் எங்க கத்துறேன்? உள்ள வந்திருக்கிறது யாருன்னு எழுந்து போய் பாருங்க. திருடனா இருக்க போகுது. ஐயோ, மாமி வேற சும்மா இருக்க மாட்டேங்கிறாங்களே. நான் மட்டும் மாமி கிட்ட மாட்டினா அதுக்கப்புறம் என் கதை முடிஞ்சது. மாமா, காப்பாத்துங்க மாமா. போன தடவை சொதப்பின மாதிரி சொதப்பிடாதீங்க. தயவு செஞ்சு என்ன நார்மலா இருக்க விடுங்க. ஏய், நான் எங்கன்னு தேடுவேன். எங்க யாருமே இல்லையே. உங்க கண்ணுக்கு எதுவும் தெரியாது, சொன்னாலும் புரியாது. நீங்க இங்க ஏன் முகத்தை பார்க்காம கொஞ்சம் அந்த பக்கம் பாருங்க. உங்களுக்கு அதை கேட்டுச்சா? யாரும் இருக்காங்கன்னு சொன்னேன்ல, அங்கதான் இருக்காங்க. அடடா, உனக்கு நான் எப்படி சொல்லி புரிய வைக்கிறது? இங்க யாருமே இல்ல. உங்க காது கேட்காது. நானே போய் பாத்துக்கிறேன். சரி 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 சரி, இரு, நான் பாக்குறேன். ஆயுஷ் போச்சுராவும் கதை முடிஞ்சிருச்சு. நீ ஏதாவது பண்றா? இப்படியே இப்படி போய் பாப்பீங்க? இருட்டா இருக்குல்ல, லைட்டை போட்டுதான் பாருங்களேன். அதுவும் சரி, ஆன் பண்ண. அட, ஆயுஷ் போறா. யாரோ இருக்காங்கன்னு சொன்னேன்ல,
எங்க அங்க 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 பாருங்க ஸ்கிரீன் அசையுது. பயமுறுத்தாத, காத்துல ஸ்கிரீனு ஆடதானே செய்யும். இத போய் சொல்லிட்டு இருக்க. உங்களை நம்புறது வேஸ்ட். நான் பாத்துக்கிறேன். நீங்க இதை வச்சு அடிங்க. அடிக்கணும்? இல்ல இல்ல இல்ல, எனக்கு அடிச்ச பழக்கம் இல்ல. அதுலயும் உன்னை அடிக்கவே மாட்டேன். என்ன இல்லங்க, அவன் அடிங்க. மயக்கம் போட்டு விழற அளவுக்கு அவனை அடிச்சிடுங்க. அட, அங்க யாருமே இல்லன்ற அங்க போய் அடிக்க சொல்ற. இப்ப போய் பாக்குறீங்களா இல்லையா? சரி சரி, போய் பாக்குறேன். முதல்ல என் கண்ணாடி போட்டுக்கிறேன், அப்பதான் எனக்கு கண்ணு தெரியும். கடவுளே, மாமா என்ன அடிச்சிட போறாரு. சின்ன வயசுல அவர்கிட்ட அடி வாங்குனது. என் மாமாவை கேட்ட மாமா ஆக்கிடாத. ஓகே ஓகே, வேற என்ன பண்றது? மாமா ஆரம்பிங்க, நான் ரெடியா இருக்கேன். இதோ போறேன். நல்லா அடிங்க. பின்னிட மாட்டேன். கடவுளே, அடி வாங்குற தெம்பு எனக்கு இல்ல. என்ன காப்பாத்துங்க ப்ளீஸ். இன்னைக்கு ஒரு நாள் என்ன காப்பாத்துரு. நாளைக்கு நான் தெரிஞ்சிருவேன் கண்டிப்பா, ப்ராமிஸ். என்ன ரொம்ப நேரம் ஆகுது, இன்னும் ஏன் என்ன மாமா அடிக்க வரல? என்னதான் நடக்குதுங்க? ஏன் நிக்கிறீங்க? போங்க. இதோ போறேன். நான் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன். ரிஷி, உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்கவா? கேளு. என்னதான் ஆச்சு? நீ ஏன் இவ்ளோ டென்ஷனா இருக்க? இல்ல, ஒண்ணும் இல்ல. ஒன்னாகல, ஜஸ்ட் சும்மாதான். ஒரு விஷயமும் இல்ல. என்னமோ நடந்திருக்கு. உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கு கல்யாணம் நடக்க போகுது. நீ இதுக்கு சந்தோஷப்படணும். நீ தான் அதிகமா சந்தோஷப்படணும். ஏன்னா இதுக்கு முழு காரணமே நீதான். உனக்காக தான் மலிஷ்கா எஸ்ன்னு சொல்லியிருக்காங்க.